நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. யூதா 20வது வசனத்திலிருந்து, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இயேசுவை நான் விசுவாசித்து என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அவரை எனக்காக இந்த பூமிக்கு தந்து அனுப்பின பரம பிதாவை உண்மையான தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை திருச்சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய சரீரத்தில் நாமும் ஒரு அவயமாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைகள்ல கலந்து கொள்ளுகிறோம். நம்முடைய பெயரெல்லாம் மாத்திக்கிட்டோம். தசம பாகம் காணிக்கைகள் எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி நினைச்சிட்டு நம்மளை குறித்து பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் அப்படின்னு நம்மளை குறித்து நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பரலோகம் அப்படி பார்க்கறது இல்லை. கர்த்தருக்கு யார் பிரியமானவர்கள் பார்த்தா அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல் காரியம் மகா பரிசுத்தமான விசுவாசம். எபிரேயர் 11:1 விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆபிரகாம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 15வது வசனம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியும் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தை நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். 2 காரியங்களை சொல்றாரு. ஒண்ணு அந்த தேசத்தை குறித்து, இப்ப அவனால பார்க்க முடியுது. 2வது சந்ததியை குறித்து சொல்ற. பூமியின் தூளை பார்க்க முடியுதா இல்லையா? பார்க்க முடியுது. இப்ப அவன் கண்ணினால் அதை பார்க்கிறான், நம்புகிறான். அதே மாதிரி கர்த்தர் அவனோட வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். இது கண்களினால் கண்டு விசுவாசிக்கிற காரியம். ஆண்டவர் இயேசுவோடு கூட வந்த சீஷர்களே கானா ஊரில் முதலாவது அவர் அந்த அற்புதத்தை இந்த கல்யாணத்துல நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆனா அதே ஆபிரகாம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. அப்ப இவன் கர்த்தர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே எனக்கு புத்திர சந்தானம் தருவேன்னு சொன்னீரே, எனக்கு இன்னும் பிள்ளை இல்லையே, இந்த எலியேசர் தானே என்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் தன்னுடைய ஏக்கத்தை, தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறான். 5வது வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவர் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற நேரம் பகல் நேரம். இப்ப போய் வெளியே நின்று பார்த்தா நட்சத்திரம் தெரியுதா? வானம் தெரியும், ப்ளூவா இருக்கும். மேகமூட்டமா இருந்தா மேகம் வெள்ளையா தெரியும். அதே மழை நீரோட மேகம் இருந்ததுன்னா கருமேகமா தெரியும். இப்ப அவனால நட்சத்திரத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா அதே அதிகாரத்துல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட கேட்கிறார், நீர் எனக்கு தேசத்தை தருவேன்னு சொன்னீங்களே, இதை நான் எதினால் அறிவேன் அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ஆதியாகமம் 15:9 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா கொஞ்சு, இவை எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து இதை எனக்கு பரிசெல்றன்னு சொல்றாரு கர்த்தர். அவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து துண்டித்து அதை எல்லாம் அந்த இடத்துல அடுக்கி வைக்கிறான். எல்லாம் பறவைகள்லாம் அப்படியே இறங்கி வருது. அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் துரத்தி விடுறான். 12வது வசனம், சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டிருந்தது. ஏன்னா இருட்டு நேரம். அன்னைக்கெல்லாம் என்னது, எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. 17வது வசனத்துல சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன் கர்த்தர் சொல்றார். நட்சத்திரங்களை பார்க்க முடியல, ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான்.
அதனால் கர்த்தர் அதற்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு தரிசனம் ஆகிறார். இவனுக்கு சந்தேகம், தோமாவுக்கு, உம்முடைய காயங்களை நான் பார்க்கணும்னு. உடனே கர்த்தர் சொல்றார், வா என்னோட விழால இருக்கிற காயத்தெல்லாம் தொட்டுப்பாரு, உன்னோட விரலை வச்சு தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. காமிச்சுட்டு சொல்றாரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். இந்த பூமியில அநேகர் நமக்கு சாட்சி சொல்றாங்க. கர்த்தர் அவர்களோட வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், அதிசயங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகளை செய்கிறார், நம்ம பார்க்கிறோம். ஆனா இனி வரப்போக பரலோகம், புதிய எருசலேம் எப்படி இருக்கும் நம்ம என்னைக்காச்சும் பார்த்திருக்கோமா? வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ விருட்சத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவ விருட்சம் எப்படி இருக்கும் நம்முடைய கண்ணால பார்க்கல. அதனுடைய கனி எப்படி இருக்கும்? மாதந்தோறும் தன்னுடைய கனிகளை கொடுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய இலைகள் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்றவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது எப்படி இருக்கும் தெரியல. அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி ஓடும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நதி எப்படி இருக்கும் தெரியல. ஆனா இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், என்னது, ஒரு நாள் நான் அந்த புதிய எருசலேமில் ஆண்டவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் நான் பிரவேசிப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை நானும் புசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். காணாததை விசுவாசித்து அதை நோக்கி நாம முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். விசுவாசத்தோட இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? பொறுமை இருக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்ட பிரச்சனை என்னது? பொறுமை இல்ல. பொறுமையோடு தேவனுடைய காலத்திற்காகவும் காத்திருக்கிறது இல்ல. கர்த்தர் ஆபிரகாமை வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருஷம் காத்துட்டு இருக்கிறானே. ஆனா இப்ப சாராளுக்கு என்ன? பொறுமை இல்ல. அவசரப்பட்டு தன்னுடைய வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு கொடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு வரைக்கும் இந்த பூமியில இஸ்மவேலும் இஸ்ரவேலும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நமக்காக அதிகமா காத்திருக்கிறாரா, இல்ல நாம கர்த்தருக்காக அதிகமா காத்திருக்கிறோமா? கர்த்தர் சில வேளை நம்மை காத்திருக்க வைப்பதற்கு பின்னாடி நோக்கங்கள் இருக்கும். நம்முடைய விசுவாசத்திற்கு உண்டான பரிசோதனையாக இருக்கலாம், அல்லது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளாமல் நம்மிடத்தில் சில குறைகள், சில அக்கிரமங்கள், பாவங்கள் இருக்கலாம். நாம் பரிசுத்தப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கலாம், நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கலாம். இப்படிதான் நம்ம காக்க வைப்பாரே தவிர, ஆனா நமக்காக கர்த்தர் எப்படி காத்துட்டு இருக்கிறாரு? மோசே பார்த்தோம்னா 40 வருஷம் அந்த எகிப்தின் அரண்மனையில இருந்து வளர்றான். அந்த 40 வருஷத்துல அங்கிருந்த விக்கிரகாராதனை, இந்த விக்கிரகாராதனைக்கு அடுத்த விஷயங்கள், எது எது தேவனுக்கு விரோதமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அங்க கத்துக்கிட்டான். ஆனா இப்ப மீதியான தேசத்துக்கு வந்துட்டான், ஒரு கொலையை செஞ்சுட்டு பயந்துட்டு இங்க வந்துட்டான். இப்ப 40 வருஷம் மீதியான தேசத்துல இருக்கிறான். பரலோக 40 வருஷம் மோசைக்காக காத்துட்டு இருக்குது. இந்த மோசை எதையெல்லாம் தப்பா கத்துக்கிட்டானோ அந்த தப்பான விஷயங்களை எல்லாம் அவன் மறந்து திக்குவாயா மாறுவதற்கு, கர்த்தருக்குள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவன் தன்னை உருவாக்கி கொள்வதற்கு 40 வருஷம் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். சவுல் கீழ்ப்படியாம போயிட்டான். கர்த்தர் அவன் இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொண்டார். ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணிச்சு தள்ளிடுறார். ஆனா அடுத்தது தாவீதை தெரிந்து கொண்டார். ஆனா அந்த தாவீது உருவாவதற்காக பரலோகம் காத்துட்டு இருக்கு. ஆண்டவர் இயேசு வளர்ந்து அபிஷேகத்தை பெற்று ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு 30 வருஷம் பரலோகம் காத்துட்டு இருக்கு. சுவிசேஷர்கள் மூலமாக, போதகர்கள் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு நலமானதை சொல்லி கொடுக்கிறார். ஆனா அந்த நலமான விஷயத்துல எத்தனை விஷயத்துல நம்ம உடனுக்குடன் நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல தூக்கி எறிந்து மனமாறி அவரோடு கூட ஒப்புரவாவதற்கு நம்ம கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கிறாரு? யோசிச்சு பாருங்க. யார் அதிகமா காத்துட்டு இருக்கா? கர்த்தர் தான் நமக்காக அதிகமா. இன்னைக்கு இல்லைனால நாளைக்கு இந்த புள்ள மனசு மாறிடும், நாளைக்கு இது மனம் மாறி எனக்கு கனி கொடுக்கும், நாளைக்கு இது மனம் மாறி கனி கொடுக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்திலும் மனம் மாறுவதற்கு நமக்கு வருஷ கணக்கில் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம இவ்வளவு குறைகள் இருக்கும், நம்மகிட்ட இவ்வளவு அக்கிரமங்கள், பாவங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கர்த்தருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்க நமக்கு என்ன இருக்கிறது இல்ல? பொறுமை இருப்பதில்லை. அப்ப விசுவாசத்தோடு நமக்கு என்ன இருக்கணும்? பொறுமையும் இருக்கணும். அதுதான் யாக்கோபு 1:3 சொல்லப்பட்டிருக்கு, பொறுமையானது உங்களிடத்தில் பூரணமாய் கிரியை செய்ய கடவுள். இன்னைக்கு திருச்சபை குடும்பங்கள்லயே உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னங்கிறீங்க? பொறுமை இல்லை. எடுத்த உடனே என்ன வருது? கோபம், எரிச்சல், உக்கிரம் எல்லாமே வந்துருது. வார்த்தைகளை கொட்டி தள்ளிடுறோம், பதிலுக்கு பதில் செய்யணும்னு நினைச்சு செஞ்சு முடிச்சிடுறோம், எல்லாம் வேக வேகமா செய்யறோம். இல்ல, பொறுமை முக்கியம் விசுவாசத்தோடு. அடுத்து பணிவு ரொம்ப இருக்கணுங்க. மனத்தாழ்மை இல்லாத விசுவாசம் விசுவாசமே கிடையாது. பாருங்க, ஆதியாகமம் 18வது அதிகாரம். ஒரு நாள் ஆபிரகாம் நல்ல வேலை செஞ்சுட்டு பகல்ல நல்ல டயர்டா இருக்குது, அப்படியே போய் நிழல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்.
18:1 கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணமான வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன், நீங்க காலெல்லாம் கழுவுங்க, மரத்தடியில கொஞ்ச நேரம் இழைப்பாருங்க, உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்திக்கோங்க, நான் கொஞ்சம் அப்பம் எடுத்துட்டு வரேன், ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன், நீங்க இதை சாப்பிட்டுட்டு நீங்க சந்தோஷமா நீங்க வந்த வழியாவே போங்க, நீங்க எந்த காரியமா வந்தீங்களோ அந்த காரியமா போங்க அப்படின்னு சொல்லி அவர்களோடு பேசி வேக வேகமா சமையல் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து, அப்புறம் பாருங்க 8வது வசனம் பாருங்க, எல்லாம் ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவன் புசித்தார். பாருங்க, தேவனால் தன்னுடைய சிநேகிதனாக பார்க்கப்பட்டவன் இந்த ஆபிரகாம். இப்போ அவனுக்கு இவர்கள் தேவ தூதர்கள்ங்கிறது தெரியாது. பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து தேவ தூதர்கள் தெரியும். எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. நமக்கு தெரிஞ்சவங்க திருச்சபை மக்கள் இவங்களா வராங்க, பாஸ்டர் வராரு, ஊழியக்காரங்க வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உபசரிப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா தேவனை அறியாத மக்களோ இல்ல மற்ற அந்நியரை முன்ன பின்னே நமக்கு தெரியாதவங்க யாராச்சும் நம்ம பார்த்தோம்னா அவர்களை நம்ம உபசரிக்கிற மனசு நமக்கு இன்னைக்கு இருக்கா? அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவர்களுக்கு அன்பு காட்டுங்க. ஏன்னா சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. ஆபிரகாமுக்கு இப்ப அவர்கள் தூதர்கள் தெரியாது, யாரோ இந்த வழியா போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பகலின் உஷ்ணமான வேலை. அந்த காலத்துல வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ ஒண்ணுமே இல்லை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தேதான் போய் ஆகணும். எவ்வளவு கிலோமீட்டர்னாலும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு. பாருங்க, அவர்களை உபசரிக்கிறதுக்காக இவன் போய் தரை மட்டும் தன்னை தாழ்த்துறான். பாருங்க, இன்னைக்கு நம்ம பணிவு காட்டுறோம், சிலர்கிட்ட மன தாழ்மையா நடந்துக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு? அததான் பரலோகம் பார்க்கும். சிலர்கிட்ட இருந்து நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குதா? ஆதாயம் கிடைக்குதா? இல்ல அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் எனக்கு ஒரு காரியம் நடக்கணுமா அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு மரியாதையா ஒரு பணிவா ரொம்ப தன்மையா நம்ம பேசுறோம்னா அதுக்கு பேர் விசுவாசம் இல்லைங்க. அவங்களால எனக்கு செல்லாத பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை, அவங்க கிட்ட என்னால தாழ்மையா நடந்துக்க முடியுதா? அதுக்கு பேர் தான் விசுவாசம். எப்படி மற்றவர்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து கனப்படுத்தி எப்படி நம்ம பேசுறோம்? பவுல் சொல்றாரு, ஒருவரை கனப்படுத்துவதில் முந்திக் கொள்ளுங்க. அந்த மரியாதை கொடுக்கணும். மற்றவர்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக தன்னை தாழ்த்துகிறான். பாருங்க, இந்த தாழ்மை நம்ம கிட்ட இருக்கா? இப்ப இதே வேதத்துல இன்னொருத்தர் தாழ்த்துறான். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 28வது வசனம், அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழருக்கு அதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டான். 30வது வசனத்துல, நான் பாவம் செய்தே, இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். இப்ப இவ சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டானே, இது உண்மையான பணிவா? வேஷம். கர்த்தருக்கு கீழ்ப்படியில. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய எத்தனையோ விஷயங்களை சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நம்ம சாய்ந்திருக்கலாம். அதை கர்த்தர் உணர்த்தும் பொழுது முதலாவது போய் கர்த்தர்கிட்ட ஹோல சரண்டர் ஆகி முதல்ல பாவரிக்கை செஞ்சு கர்த்தரோட ஒப்புரவாகணும். புரியுதா? உள்ள கர்த்தரோட ஒப்புரவாகல, ஆனா வெளியில எல்லா ஜனங்களும் பார்க்கணுமே, அவங்க கண்ணுல வந்து நான் நல்லவனா தெரியணுமே, அதுக்காக சாமுவேல்ட்டே கெஞ்சுறான், இவங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனம் உண்டாகத்தக்க ஒரு 4 வார்த்தை என்னை பத்தி ஒரு பெருமையா பேசுங்க. இதுக்கு பேர் பணி இல்லை. பரலோகம் என்ன நோக்கத்துக்காக நான் தாழ்த்துறேன், என்ன நோக்கத்துக்காக மற்றவங்கிட்ட பணியோட நடந்துக்கிறேன், இந்த நோக்கத்தை வைத்துத்தான் பரலோகம் தீர்க்கும். சாமுவேல் சின்ன பையன், பால் மறந்த வயசு, அவ்வளவுதான். தாய் கூட்டி கொண்டு வந்து ஆலயத்துல ஏலி கிட்ட விட்டுட்டு போறாங்க. ஏங்க, நம்ம சின்ன குழந்தை அப்படி விட்டுட்டு போனா அந்த குழந்தை எப்படிங்க அழுவோம்? ஆண்டவரே, நான் செஞ்ச பொறுத்தரையின்படியே உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அவனை உமக்கென்று நான் இங்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சின்ன பையன் கர்த்தரை பணிந்து கொண்டான் இருக்கு. அந்த குழந்தை கேட்க தெரியும் பொழுதுல இருந்து அவன் என்ன சொல்லிட்டு இருக்கா? நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருக்காக நீ. இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமாங்க. சாமுவேல் சின்ன பையன், அவனுடைய பணிவு எங்க? இவ்வளவு பெரிய சவுல் இந்த ராஜாவுடைய பணிவு எங்க? நல்ல நோக்கங்களுக்காக,
தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்காக நம்மை தாழ்த்துகிறோம் என்றால் அந்த தாழ்மையுள்ள விசுவாசம் தான் பரிசுத்தமான விசுவாசம். யாராலேயாச்சும் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம தாழ்த்துறோம், அவங்க கிட்ட பணிவா பேசுறேன்னா அது பரிசுத்தமான விசுவாசம் அல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை தேவனுடைய சின்னங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அன்பு. விசுவாசம் இருந்து அன்பு இல்லைன்னா வேஸ்ட், பரலோகத்துக்கு போறதை பத்தி மறந்துடணும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்கிறது என்று யாக்கோபு 2:2 சொல்லப்பட்டிருக்கு. உன் சகோதரனுக்காக சகோதரியாக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் இல்லாம இருக்கிறப்போ கத்தர்கிட்ட உனக்காக நான் ஜெபம் பண்றேன், கத்தர் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புறது விசுவாசம் இல்ல. இன்னைக்கு என்கிட்ட 2 ட்ரெஸ் இருந்தா அதுல ஒரு ட்ரெஸ் முதல்ல எடுத்து கொடுக்கணும். வீட்டுல சாப்பாடு இருந்தா முதல்ல நீ உட்காந்து பசியாரு, அப்புறமா நான் அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கணும். இதையெல்லாம் செஞ்சாதான் விசுவாசம், கிரியுள்ள விசுவாசம். இல்லைன்னா அது செத்த விசுவாசம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வழிபோக்கனா அவ்வளவு தூரம் அவங்க கொள்ளையடிச்சுட்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிரும் கொலையுருமா விட்டுட்டு போறாங்க. அந்த சமாரியன் தன்னுடைய நேரம், தனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற பொருள் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி தான் ஒரு மனுஷனுடைய சரீரத்திற்கே அவனால் அன்னைக்கு நன்மை செய்ய முடிந்தது. எவ்வளவு பொறுப்புகளை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அப்படி நமக்கு ஒரு அன்பு இருக்கா? 1 தீமோத்தேயு எடுங்க, 5வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். இன்னைக்கு நாம எல்லாத்தையும் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்குமே, இவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் தெரியாது, இயேசுவை தெரியாது அப்படின்னு யாரையெல்லாம் புறஜாதியா நாம மற்றவர்களை அற்பமா எண்ணி கொண்டிருக்கிறோமே, அவர்களை விட நம்ம கெட்டவங்களா இருப்போமா? எப்போ? தன்னுடைய சொந்த ஜனங்களை, தன்னுடைய வீட்டாரை விசாரிக்காமல் இருந்தார். நம்முடைய திருச்சபையிலே எத்தனையோ பேர் ஏழ்மையான நிலைமையில இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு அதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம இருக்கலாம். அவர்களுடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு கல்வி பயில்வதற்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு இன்னைக்கு உலகத்துல, இல்லையா? உலகத்துல நம்மளை சுத்தி எத்தனை திருச்சபை மக்கள் இருக்கிறாங்க. அதுல எவ்வளவோ பேர் கஷ்டங்கள்ல இருக்கலாம், உபத்திரவத்துல இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். இவங்களெல்லாம் போய் நம்ம விசாரிக்கிறது உண்டா? அவர்களுடைய தேவைகளை நாம் ஒரு பங்கு எடுத்துக்கிறது உண்டா? நான், என் கணவன், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம், இப்படிதான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோமே தவிர தன்னுடைய வீட்டார், நம்ம திருச்சபை மக்கள், அதெல்லாம் நம்ம சொந்த வீட்டார் எல்லாருமே, அப்படி நம்முடைய வீட்டாரை குறித்து ஒரு அக்கறை நமக்கு இருக்கா? இன்னைக்கு இந்த உலகத்துல போய் எத்தனையோ மிஷனரிங்கெல்லாம் முன்ன பின்ன தெரியாத மொழி, முன்ன பின்ன தெரியாத மக்கள், அந்த இடங்கள் எல்லாம் போய் எவ்வளவோ ஆபத்தான நிலை, கரடு அப்படின்னு போயிட்டு சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம அவர்களுக்காக எல்லாம் ஒரு ஜபமாச்சும் பண்றது உண்டா? கத்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். போகிற இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு கத்தரோட கரம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும். அட்லீஸ்ட் இருந்த இடத்துல இருந்து அவர்களை நினைத்து கொஞ்சம் ஜபமாச்சும் பண்றது உண்டா? அவர்களுக்கு ஏதாவது நாம உதவி செய்கிறது உண்டா? நம்முடைய சொந்த ஜனத்தை கூட நம்ம விசாரிக்கிறது இல்லையே. அப்ப நமக்கு என்ன அன்பு இருக்கு? வடிகட்டின அயோக்கியனா இருந்தா கூட இப்படிதான் அவனும் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை நேசிப்பாங்க. மாம்சத்திலும் ரத்தத்திலும் பிறந்த பிள்ளைகளை மட்டுமே நேசிப்பது விசுவாசம் அல்ல. பவுல் சொல்ற பாத்தீங்களா, சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்று. என்னைக்காச்சும் நம்ம பாஸ்டர் கேட்டிருக்குமா, ஐயா யாராச்சும் ஊழியம் செஞ்சுட்டு கஷ்டப்படுறாங்களா, சொல்லுங்க ஐயா, எங்க குடும்ப செலவை நாங்க சிக்கனமா பண்ணிட்டு நாங்க ஒரு உதவி செய்யறோம் ஐயா ஒரு ஊழியக்காரங்களுக்கு அப்படின்னு என்னைக்காச்சும் நம்ம சொன்னது உண்டா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இந்த உலகம் முழுவதும் இருக்கு. அதுதான் நம்முடைய வீடு. புரியுதா? நம்ம வீடுன்னே நம்ம குடும்பம் மட்டும்தான் தெரியுது. புரியுதா? நம்முடைய சொந்த ஜனத்தையும் நம்முடைய சொந்த வீட்டாரையும் விசாரிக்கலன்னா கத்தரை அறியாதவங்களை விட மோசமான நிலைமையில நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, வேணும்னா என்கிட்ட கேட்கட்டுமே, கேட்டதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆவிக்கென்று விதைத்தால் ஆவிக்கென்று இருக்கலாம், மாம்சத்துக்குன்னு விதைச்சா அழிவதா இருக்கணும். எதற்காக நான் கத்தரை விசுவாசிக்க? இம்மைக்குரிய நன்மைகளுக்காக அல்ல, என் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காகவே நான் வானத்தில் இருந்து அனுப்பப்பட்டு வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரே, அந்த தெளிவு நமக்கு இருந்தாதான் நம்ம விசுவாசி. இஸ்ரவேல் மக்களுக்கு கத்தர் காலை தோறும் தேவ தூதர்கள் சாப்பிடுகின்ற மன்னாவை கொடுத்து கொண்டிருந்தார், சாயந்தரமான இறைச்சி கொடுத்து கொண்டிருந்தார். என்றைக்காவது இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி போதும் சொல்லல. ஆனா ஒரு கட்டத்துல மோசே கிட்ட இந்த மன்னாவை சாப்பிடுவது எங்களுக்கு ஆத்மாவுக்கு வெறுப்பா இருக்கிறது, காடைய வெறுப்பா இருக்குன்னு சொன்னாங்களா? தேவைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் திருச்சபை மக்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு சாப்பாடு தேவை, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் தேவை, இருக்க ஒரு இடம் தேவை. இது தேவை, ஆனால் ஆசீர்வாதம் அல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசீர்வாதங்கள். அவருக்கு கனி கொடுப்பதற்காக நான் அவரை விசுவாசிக்கணும்.
அவருடைய அடிச்சுவடுகளை என்னாலும் பின்பற்றி வாழ முடியும் என்பதற்காக நான் விசுவாசி இருக்கிறோம். அவருடைய சாயலில் என்னாலும் பரிபூரணப்பட முடியும் என்பதற்காக நான் அவரை விசுவாசிக்கிறோம். இதற்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். பாருங்க, ஒரு நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜா, தேவன் தன்னுடைய பரம அதிகாரத்தின் மேன்மையை அவனை உணர்ந்து கொள்ள செய்கிறார். அவன் உணர்ந்து கொண்ட உடனே தன்னுடைய ஆளுகை கீழே இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் நிருபத்தை எழுதுகிறான். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே மெய்யான தேவன், அவன் என் வாழ்க்கையில் செய்வதை உங்களுக்கு அறிவிப்பதை நான் நன்மையாக கண்டேன். அவன் சொல்றானே, அவன் எழுதுகிறானே. நம்ம திருச்சபை மக்கள் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. அப்ப இதை போய் நான் மற்றவர்கள் மீது நான் பிரசித்தப்படுகிறேனா? அந்த ஒளி இருளின் மீது போய் பிரகாசி நிற்கணும், இருளானது அதை பற்றி கொள்ளக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவத்தை வெறுக்கணும், பாவிகளிடத்தில் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தணும், நற்கிரியைகள் மூலமாக அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பார்க்கணும். இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். நம்முடைய விசுவாசம் என்பது தேவனுடைய சித்தத்தின்படி சத்தியத்தின்படி மற்றவர்கள் வாழ்வதற்கு நாம் இடரலாய் இருந்துவிடும். நம்ம படுக்கு கர்த்தருடைய திருச்சபை மக்களா இருந்துவிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்சம் வாங்கினா அது எத்தனை பேருக்கு இடரலா இருக்கும்? அங்க தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுமா இல்லையா? அடுத்தது விசுவாசத்தோடு கூட தைரியம் இருக்கும். நித்தியமான பாவ சந்தோஷங்கள் நிறைந்த உலகம். இந்த சூழ்நிலைக்கு மத்தியில நம்முடைய ஆத்மாவையும் காத்துக்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், கர்த்தர் இன்னும் சபையில் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள், நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ கர்த்தரை அறியாத மக்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பார். அவங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். இதற்கு முதல்ல தைரியம் வேணும். அவனை தவிர வேற யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? சேவிக்க கூடாது. அப்படி சேவிச்சா சிங்கத்தின் கெபியில போட சொல்லி ஆணையில கையெழுத்தே போட்டான். அப்புறமும் தானியே அந்தி சந்தி மத்தியான வேலையில போய் 3 வேளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறான். எதுக்கு தைரியம் இருக்கணும்னு இருக்கணும். நீங்க போய் ஏடிஎம்க்கு முன்னாடி நினைச்சிட்டு இயேசு நாமத்தினால ஏடிஎம் மிஷினை திறந்துடு சீசேன்னு போய் சொல்லிட முடியுமா? சத்தியத்தின்படி சரியான விஷயத்திற்கு மட்டும், நன்மையான விஷயத்திற்கு தான் விசுவாசத்தை பயன்படுத்தணுமே தவிர தவறான விஷயத்துக்கு விசுவாசத்தை கையில எடுத்தோம்னா அதற்கு பேர் விசுவாசம் இல்ல, துணிகரம் என்று வேதத்தில் சொல்றார். டிராபிக்னால அவன் ஒன்னே பண்ணி வச்சிருக்கான், போறதுக்கு ஒரு வழி வரதுக்கு ஒரு வழி வச்சிருக்கான். சில இடங்கள்ல வந்து என்ன இவ்வளவு கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு போக கூடாதுன்னு அங்க இருக்குது. புரியுதா? நான் கர்த்தருடைய பிள்ளை, பரலோக ராஜ்யத்துக்குள்ள, பரலோக ராஜ்யத்திலிருந்து நான் இங்க வந்திருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்தின் சட்டம் எனக்கு செல்லுபடி ஆகாது, இதுக்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வே டிராபிக்ல எதிரில வரலாமா? 60 கிலோமீட்டருக்கு மேல அங்க ஸ்பீடு போக கூடாதுன்னு 100ல போலாமா? கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ராயனுக்கு உண்டானதை ராயனுக்கும், தேவனுக்கு உண்டானதை தேவனுக்கும் கொடுக்கணும். எத்தனை பேர் நம்ம உண்மையா நம்மளோட வருமானத்தை முதல்ல காமிச்சு டாக்ஸ் கட்டுறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் உண்மையா நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறோம்? இன்னைக்கு முதல்ல நமக்கு ஒரு சீட்டு கிடைக்குது காலேஜ்ல அப்படின்னா உடனே என்ன பண்றோம்? கர்த்தரை மறுதளிச்சுட்டு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குறோம். உண்மையா இல்லையா? காசு கொடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், கர்த்தர் கொடுத்த காசுல இருந்தே கர்த்தரை மறுதளிச்சு ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். உண்மையா இல்லையா? இது பேர் விசுவாசமா? எடுத்ததுனால லாசருக்கு என்ன பரலோகம் திறக்காமையா போச்சு? இன்னைக்கு அருமையா இருக்கிறானே பரதீஸ்ல. ஓ, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் லஞ்சம் வாங்கினாலும் பரலோகத்துக்கு போயிடுவேன். போயிட முடியுமா? சோ விசுவாசத்திற்கும் துணிகரத்திற்கும் வித்தியாசம் புரியணும். அடுத்தது விசுவாசத்தோடு நமக்கு நன்றி உணர்வு. எப்ராயிம் தோற்று போறான் யுத்தத்துல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஏன் அவன் தோத்து போனா? நான் இவ்வளவு நன்மைகளை செய்த, நன்றி உணர்வு இல்ல. தேவனிடத்திலும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும், மனுஷரிடத்திலும் நன்றி உள்ளவர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறதெல்லாம் மனசுல இருக்காது. என்ன கொஞ்சம் இல்லையோ அதை பத்தி மட்டும் தான் நம்ம எப்பவுமே கவலைப்படும். ஒருத்தன் கார்ல போயிட்டு இருக்கான் அப்படின்னா பிளைட்ல போறவனை பார்த்து, ஆண்டவரே நான் ஒரு நாள் இப்படி பிளைட்ல போனா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைப்பான். பைக்ல போறவன் கார்ல போறவனை பார்த்து என்ன நினைப்பான்? ஆண்டவரே நான் பல வருஷமா அந்த பைக்லயே தானே போய்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் நான் கார் வாங்கி கார்ல போனா எவ்வளவு நல்லா இருக்கும், என் பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிப்பான். அடுத்தது சைக்கிள்ல போறானே, இவன் பைக்ல போறவனை பார்த்து பண்ணா, ஆண்டவரே நானும் ஒரு 10-15 வருஷமா சபைக்கு வந்து சைக்கிள்லே தான் ஆண்டவரே போய்கிட்டே இருக்கிறேன், இன்னும் நான் ஒரு பைக் என்னால வாங்க முடியல, ஒரு மொபைலை கூட என்னால வாங்க முடியல அப்படின்னு அவன் ஆசைப்படுவான். புரியுதுங்களா? அடுத்தது நடந்து போறவன் இருக்கானே, ஆண்டவரே நான் 20 வருஷமா நடப்பயணமே போயிட்டு இருக்கிறேனே, நான் இதை விட்டு என்னைக்கு அடுத்த ஸ்டெப் போக போறேன், ஒரு சைக்கிளாச்சும் நான் வாங்க மாட்டேனா
அப்படின்னு அவன் யோசிப்பான். ஒருத்தன் காலே இல்லாம இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் என்ன யோசிப்பான் தெரியுமா? நடந்தவனை பார்த்துட்டு, ஆண்டவரே இவன் எவ்வளோ அழகா நடக்கிறான், எனக்கு நடக்க கால் இருந்தா நல்லா இருக்கும். இதுதான் நம்முடைய நிலை. காலே இல்லாதவனா நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இன்றைக்கு எத்தனை பேர் எவ்வளவு பிரச்சனைகள்ல, எவ்வளவு உபத்திரவங்களுக்கு மத்தியில, எவ்வளவு யுத்தங்களுக்கு மத்தியில, பசி பட்டினியோட கோர பிடியில எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு இவ்வளவு பாதுகாப்பா நம்மளை ஒவ்வொரு நாளும் எல்லா தீமைகளுக்கு விலைக்கு காத்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறாரே, அந்த தேவனிடத்துல நமக்கு முதல்ல என்ன நன்றி உணர்வு இருக்கு? முதல்ல அவர் இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு, அதுக்கு முதல்ல நம்ம ஸ்தோத்திரம் செய்யணுமா? ஒரு ஜபம் செய்யும் பொழுது முதல்ல ஒரு ஸ்தோத்திர பலியோட தான் ஜபத்தையே ஆரம்பிக்கணும். நம்ம இல்லை இல்லைன்னு புலம்பதான் கத்து வச்சிருக்கிறோம், எப்பொழுதும் முறுமுறுக்க தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக முதல் ஸ்தோத்திரம் செய்யணும். அடுத்தது நம்மளுடைய விசுவாசத்துல மாய்மானம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேஷம். பேதுரு என்ன பண்றாரு, புறஜாதியாரோட உட்காந்து அவர்களை புறஜாதியார் எல்லாம் கத்தருக்குள்ள நடத்துறாரு, ரைட்டு. சுவிசேஷம் சொல்றாரு, ரைட்டு. அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாரு, ரைட். இப்ப அங்க யூதர்கள் வராங்க. வந்த உடனே புறஜாதியர்களோடு இருந்தோம் டமால் அவங்களை விட்டு விலகி போய் யூதர்களோடு போய் இப்படி நின்னுகிறாரு. உடனே பவுல் கேட்கிறாரு, என்னத்துக்கு பேதுரு இவ்வளவு மாய்மாலமா நீ நடந்துக்கிற? நீ அவங்கள பார்த்தோடனே ஒரு மாதிரி நடந்துக்கிற, இவங்கள பார்த்தோடனே ஒரு மாதிரி நடந்துக்கிற, புரியுதா? இப்படி நம்ம நடந்துக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் மாய்மாலம். ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறது. வேஷம் எல்லாம் மனுஷங்க கிட்ட மட்டும்தான் எடுபடும், கர்த்தர்கிட்ட அது எடுபடவே எடுபடாது. ஏன்னா அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். இந்த வெளியில வர வார்த்தையோ நம்ம செய்யற விஷயத்தை வச்சோலாம் பரலோகம் ஒருபோதும் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறது இல்லை. மனுஷங்க வேணா அந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, ரொம்ப புகழ்ந்து பேசுவோம். ஆனா கர்த்தரிட்ட மட்டும் வாங்க. பேதுருவோட இந்த மாய்மாலத்தினால என்ன நடந்துச்சு? கர்த்தர் அப்படியே புறஜாதிகளுக்கு ஊழிட்டு அப்படியே தூக்கி பவுல் கிட்ட விட்டுட்டார். இழப்பு தான் அதிகமாகும். கர்த்தரிடத்திலும் உண்மையா இருக்கணும், மனுஷரிடத்திலும் உண்மையா இருக்கணும். நம்ம கிட்ட குறை இருக்கா ஒத்துக்கணும். இன்னைக்கு அந்த ஒத்துக்கிற தன்மை இல்லாததுனால தானே எவ்வளவு உறவுகளுக்குள்ள சிக்கலுக்கு. ஆமா, என்கிட்ட இந்த குறை இருக்கு, என்கிட்ட இந்த தவறு இருக்கு, நான் இதை திருத்தி கொள்ளுகிறேன், சரி செய்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம கிட்ட இல்லையே. அடுத்தது கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம். யோவான் 14:15 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் அன்பு. சவுல் கீழ்ப்படியாம போனா சாமுவேல் என்ன சொல்றான்? கீழ்ப்படியாதுங்கிறது பில்லி சூனிய பாவத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கு. நம்ம இன்னைக்கு அவங்கள பார்த்து பாவிகள்னு சொல்லிட்டு போறோம். மலப்பிரசங்கத்துல கர்த்தருடைய புதிய கட்டளையிலே கொடுத்திருக்கிறார். இதுல எத்தனை விஷயத்துல நம்ம இன்னைக்கு கீழ்ப்படுகிறோம்? உண்மை மொத்தமா நம்ம சொல்லலாம். இன்னைக்கு எத்தனை விஷயங்கள்ல மறுதளிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். சிலர் பயக்கிறாங்க, இல்ல நம்மள வெறுக்கிறாங்க, நமக்கு தீமையை நினைக்கிறாங்க. அவங்கள எத்தனை பேரை நாம நேசிக்கிறோம், அவங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம நல்லது செய்யறோம், அவங்க நல்லா இருக்கணும், நம்ம எத்தனை பேருக்காக ஜெபம் பண்றோம். டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி மலப்பிரசங்கத்தை ஒரு தடவை படிச்சுட்டு இதுல எந்தெந்த விஷயத்துல நான் என்ன கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருக்கிறேன், நீ எந்தெந்த விஷயத்துல நான் என்ன கீழ்ப்படிய ஆரம்பிக்கல படிச்சு பாருங்க. ஒரே வார்த்தையில ஆண்டவர் இயேசு கடைசியில முடிச்சிட்டாரு, உங்கள் பரமபிதா பூரண சர்க்கனராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்கராய் இருக்க கடவீர்கள். ஆர்டர், கமாண்ட். அப்படி இருந்தாதான் பரிசுத்தமான விசுவாசம். ஆபிரகாம் இன்னைக்கு ஈசாக்கை பலியிட சொல்லும் பொழுது எப்படி போய் கீழ்ப்படிந்தான்? அவனுடைய கீழ்ப்படிதலினால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். தேவதூதன் சொல்ற, உன்னுடைய மகன் என்று பாராமல் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீ பலியிட வந்ததுனால, கீழ்ப்படிந்ததுனால உனக்குள் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாம் இன்னைக்கு சுதந்திரத்தை கொண்டார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரோமர் 14:1 பவுல் சொல்றார். இன்னைக்கு நம்ம ஒரு கால் கர்த்தருக்குள் வந்து பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். இன்றைக்கு நம்ம விசுவாசத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கலாம். நம்ம விசுவாசத்துல ஒரு காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த காரியம் சீக்கிரமா கேட்கப்படலாம். நம்ம நல்ல சாட்சி சொல்லலாம், நான் இப்படி ஜெபித்தேன், இப்படி கர்த்தர் நடத்தினார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்ற நிலைமையில இருக்கலாம். சந்தோஷம், கர்த்தர் மகிமைப்படுவாராங்க. ஆனா அதே நம்மோடு கூட இருக்கிற சிலர் இன்றைக்குதான் ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். அவர்கள் இப்பதான் விசுவாசத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அப்ப அவங்க விசுவாசத்துல ஒரு கால் பலவீனமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல சில நேரம் அவர்கள் பாவங்களில் விழுந்து போயிருக்கலாம். கீழே இடறி விழுந்ததுனால இல்ல பின்மாற்றம் அடைந்ததுனால விசுவாசம் குறைந்து போயிருக்கலாம். அவர்களை அற்பமா எண்ணக்கூடாது. அந்த இடத்துல பவுல் அதுதான் சொல்றாரு, விழுந்து போயிட்டான்டா, அவ்வளவுதான், அவன் பின்மாறி போயிட்டான்டா, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிச்சு போயிடுச்சுடா. யாரை குறிச்சு நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எல்லோருக்கும் சபையுமா இருக்கு. நாம் ஏற்றுக்கொண்டோம், அந்த ராஜ்யம் நமக்கு உள்ளே வந்திருக்கு. ஒரு கால் பின்னாடி அவங்க எதிர்காலத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளேயும் போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்க போதா? இல்ல. சோ ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ரட்சிப்பின் காலத்தை அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எறிகிற திரியை
அணையாத தேவன். ஹல்லேலூயா. சோ அவருடைய சிந்தை என்னுடைய சிந்தையா இருக்கும். சோ ஒருத்தர் பலவீனமா இருக்காங்கன்னா, என்ன தப்பு செஞ்ச, கர்த்தர் நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னிப்பார். நீ ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கைட்டு மனம் திரும்பணும்னா கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் கிருபாதர பலி. அவர் மன்னிச்சு நம்மளை மறுபடியும் தூக்கி எடுத்து நம்மளை ஓட வைப்பார். அப்படின்னு அவர்கள் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள் உற்சாகப்படுத்தணும். அவர்களுடைய பலவீனம் எல்லாம் மாறுவதற்கு ஜெபம் பண்ணணும். அவர்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படும்படியாக, விசுவாசம் பெருகும்படியாக அவர்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். இதுதான் மகா பரிசுத்தமான விஷயம். ஆண்டவர் கூட பேதுரு கடிந்து கொள்ளுகிறார். கடலின் மீது நடந்து கொள்ளும்போது டக்குனு அப்படியே கீழே விழுந்து போகல, ஐயரே நான் சாகுறேன், கீழே விழுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார்னா அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம். புரியுதா? ஐயோ அவன் அவிசுவாசத்தோட இருக்கக்கூடாது, அவன் விசுவாசத்துல பலப்படணும் அப்படின்னு உரிமையா தன்னுடைய சிநேகிதனை கடிந்து கொள்ளுகிறார். ஆனா அதே ஆண்டவர் இயேசுதான் பின்னாளில் தன்னை அவன் மறுதளித்த பின்பு கூட கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல பேதுருவை புடைப்பதற்கு சாத்தான் கர்த்தர்கிட்ட அதிகாரத்தை வாங்கி கொண்டான். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னை மறுதளித்த பேதுருவுக்காக அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்றார். ஹல்லேலூயா. சோ இந்த எண்ணம் வேணும். இன்னைக்கு அவன் விசுவாசத்துல இன்னைக்கு பேதுரு பலவீனமா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவருக்கு பரிந்து பேசி இவர் ஜெபம் பண்ணி அந்த அன்பை வெளிப்படுத்தினதுனால இன்னைக்கு பல ஆயிரம் மக்களுக்கு முன்பாக அவன் விசுவாசத்துல நிக்கிறானே. ஒரு கல்லாதவனா இருந்து தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை உறக்க சத்தத்தோடு சொல்லுகின்ற தைரியம் அவனுக்கு எங்க இருந்து வந்தது? ஒரு பலவீனமா இருந்தாலும் அவனுக்காக பரிந்து பேசி அன்பை வெளிப்படுத்தினாரே ஆண்டவர் இயேசு. அதனாலதான் அடுத்தது நமக்கு விசுவாசின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குள் நம்ம புது சிருஷ்டியா மாறணுங்க. அப்பதான் விசுவாசம் பெருகும். ஆண்டவரோடையே இருந்து எல்லா இடத்துக்கும் போய் அவரோடையே சாப்பிட்டு அவரோடையே தூங்கி அவர் செய்யற எல்லா கிரியைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், எப்படி பாவிகளை மன்னிக்கிறார், எப்படி அவர்களை சுத்தப்படுத்துற எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு கடைசீட்ல இந்த சீஷர்களுக்கு என்னதான் புத்தி தோணுது? இப்பொழுது வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவர்களை அழிக்க சித்தமா? அடுத்தது இன்னும் அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கல, அதுக்குள்ள இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? போட்டி ஆரம்பிச்சு. நமக்குள்ள யார் பெரியவன்? அதை விட 2 பேரோட தாய் வந்தாச்சு. ஐயோ நீ மறுமையில் வரும்பொழுது என்னோட 2 பிள்ளைகளும் வலது பக்கத்துக்கு ஒருப்பும் இடது பக்கம் ஒருத்தரும் வரணும் அப்படின்னு அவங்க ப்ரே பண்றாங்க. இப்ப எத்தனை போட்டி வந்துருச்சு பாருங்க. இப்ப அந்த 2 பேர்த்த பார்த்தோன்னே மத்தவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? பொறாமை வந்துருச்சு. கூட இருந்த சீஷர்களுக்கு எத்தனை வந்துருச்சு. மற்ற கர்த்தரை அறியாத மக்கள் ஆன்மீக சுற்றுலா போறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு திருச்சபை மக்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா போறாங்க. எங்க? இஸ்ரவேலுக்கு. அங்க இஸ்ரவேல்ல போய் கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம்னாதான் ஜெபம் கேட்கப்படுமா? இல்ல கர்த்தரை அடக்கம் பண்ணின கல்லறைக்கு முன்னாடி ஒரு நாள் போய் ஜெபம்னாதான் ஜெபம் கேட்கப்படுமா? ஆண்டவர் இயேசு நடந்து திரிந்த வீதியில போய் நடந்தாதான் மேன்மையா? கர்த்தர் நடந்த தெருவுல நடக்கிறதுக்காக நம்ம தெரிந்து கொள்ளப்படல, கர்த்தர் நடந்த வழியில் நடப்பதற்காக அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த 2க்கும் வித்தியாசம் புரியலாம். நம்மளுடைய விசுவாசம் பரிசுத்தமான விசுவாசமா இருக்க முடியாது. எத்தனை பேர் அதை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க? நான் அங்க போய் நான் ஜெபம் பண்ணேன். என்ன இருக்கு? அப்போ ஒருத்த கர்த்தரை அறிந்தவன் ஒரு வசதி அவங்ககிட்ட இருக்காது, ரொம்ப ஏழ்மையில இருப்பான், தரித்திரத்தில் இருப்பான், போட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இருக்காது, எங்கேயோ இருந்த இடத்துல இருந்து பாரத்தோடு கண்ணீரோடு மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பான். ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஜெபித்துட்டு இருப்பான். பரவாயில்ல, இவங்களுக்கு திறக்குமா அவங்களுக்கு திறக்குமா? தன்னைத்தான் வெறுத்து தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வருகிறவன் தான் ஜீவனை சுதந்தரிப்பான் அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர, அப்பா இன்னைக்கு நான் நடந்த தெருவுல கெத்செமனே தோட்டத்துல இதுல எல்லாம் நீங்க நடந்துட்டீங்க அப்படின்னா நீங்க பரலோகத்துக்கு வந்துருவீங்கன்னு சொல்லல. இஸ்ரேல் டூர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுமா? நெவர். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுனால நம்மள பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ அல்ல. ஆண்டவர் இயேசு தான் சொல்றாரு, சில கலிலேயருடைய ரத்தத்தை பலியிலே கலந்துட்டாங்கனால அந்த கலிலேயர் பாவிகள் நினைக்கிறீங்களா? மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே ஆவீர்கள். சிலோம் கோபுரம் விழுந்து மக்கள் மரித்தார்களே, அவங்க பாவிங்க நினைக்கிறீங்களா? மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள். இன்னைக்கு உடனே ஒரு புயல் அந்த புயல்ல ஜனங்க செத்தாங்க அப்படின்னா திருச்சபை மக்கள் நினைக்கிறாங்க அவங்கள பாவிங்க, அதனாலதான் கர்த்தர் கம்ப்யூட்டர். அப்படியா? இன்னைக்கு ஒரு நாள் சேர்த்து கொடுங்க, இவங்க இன்னும் நல்லா பூர்ணம் அடைவாங்க. மனமாற்றத்து கனிகளை கொடுப்பாங்க, ஆவியின் கனிகளை கொடுப்பாங்க, நம்முடைய சுவிசேஷம் சொல்லுவாங்க, அன்பை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு ஆண்டவர் இயேசு பரிந்து பேசி நமக்கு நாளை கூட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாரு. தவிர நாம் பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ அதற்காக அல்ல. ஹல்லேலூயா. முதல்ல இந்த தெளிவு முதல்ல இருக்கணும். அடுத்தது யோவான் 14:12 சொல்லப்பட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் அவர் செய்த கிரியைகளை தானும் செய்வான். பாருங்க, ஆண்டவர் இயேசுவை
சிலர் தலையில முள்முடி வச்சாங்க, சிலர் காரி துப்பினாங்க, சிலர் அவமதிச்சாங்க, நிந்திச்சாங்க, சிலர் சிலுவையில அடிச்சாங்க. இப்ப இப்படி எல்லாம் அவருக்கு பண்ணவங்க யாராச்சும் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நாங்க உங்களை தெரியாம சிலுவையில அடிச்சிட்டோம், உங்களை தெரியாம நாங்க வந்து துப்பிட்டோம், உங்களை தெரியாம நாங்க அவமானப்படுத்திட்டோம், முள்முடியை தெரியாம வச்சுட்டோம், ஆணியை தெரியாம அடிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு யாராச்சும் வந்து கேட்டாங்களா? அவரா ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் சொல்லிட்டு அவங்க கேட்காம தான் ஜெபம் பண்றாரு. இன்னைக்கு யாராச்சும் நம்மள ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்ல நமக்கு விரோதமா ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்டா மன்னிக்க முடியுதா? அப்ப நம்ம விசுவாசம் என்ன பரிசுத்தமான விசுவாசம்? முனிசிபாலிட்டி குப்பைத்தொட்டிய மோசமான குப்பைத்தொட்டி எதுவா இருக்கும்னா நம்ம மனசாதான் இருக்கும். அவ்வளவு பழைய நாற்றம் எடுத்த குப்பைகளையும் உள்ள வச்சு டப் பண்ணிட்டு தானே உட்காந்துட்டு இருக்கோம். எத்தனை பேரை மன்னிக்க முடியாம என்ன அந்த குப்பையெல்லாம் உள்ள இருக்கு நமக்குள்ள? அவரை போல நம்மளால மன்னிக்க முடியுதா? அவரை போல நம்மளால தாழ்த்த முடியுதா? அவர் சொல்றாரு, என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். நீ ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை படப்பட படப்படன்னு அருவி மாதிரி கொட்டிடும். அந்த வார்த்தையினால நம்ம தீர்க்கப்படுவோம், நியாயம் தீர்க்கப்படுவோம்ன்ற ஒரு பயம் நம்ம கிட்ட போயிடுச்சு. சத்தியத்தை மீறின வார்த்தைகளை எல்லாம் நம்ம பேசிடுறோமா இல்லையா? அதனாலதான் வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு சொல்லுது. ஆனா கோபத்தின் உக்கிரத்துல இன்றைக்கு எத்தனை தவறுகள், திருச்சபை குடும்பங்கள்ல வன்முறைகள் நடக்குது, கொடிய பாவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது ரோமர் 14:23 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். இதுல ஜாக்கிரதையா. நிறைய பெரிய பெரிய போதகர்கள், பெரிய பெரிய சுவிசேஷங்கள்லாம் விழுந்துட்டாங்க. ஒரு ஆணியா இருந்தா கூட ஏத்துறாது. ஆபிரகாமுக்கு அந்த தெளிவு இல்ல. தன்னோட மனைவியோட அழகி நிமித்தம் அவன் பார்வோன் கொடுத்த எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். அதோட விளைவு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்பா எனக்கு இதெல்லாம் வேணாம், என் பொண்டாட்டிய பத்திரமா என்கிட்ட கொடுத்துட்டியா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தானா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இந்த சாராளுக்கு இந்த ஆகாரம் கொடுக்கணும்னு என்ன வந்திருக்குமா? ஆனா ஆபிரகாமிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு தப்ப பண்ணிட்டா கர்த்தர் உணர்த்துறதுக்கு அப்புறம் திருத்தி கொள்ளுகிறார். அந்த சுபா வேணும். இப்ப சோதோம் கோமோரா மக்களை அவர்கள் பிடிச்சிட்டு போன உடனே போய் யுத்தம் செய்யறான். யுத்தம் செஞ்சு எல்லா மக்களையும் எல்லாம் மீட்டு கொண்டு வரான். தன்னோட சகோதரன், அவனோட ஊர்க்காரங்க எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரான். இப்ப ராஜா கேட்கிறான், சோதோமின் ராஜா கேட்கிறான், கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன. இப்ப சொல்றான் என்னது? ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் நீர் சொல்லக்கூடாதபடிக்கு நான் ஒரு பாதரட்சின் வார கூட நான் எடுத்துக்க மாட்டேன். அப்படி இன்னைக்கு அந்த தெளிவு கிடைக்குது. கர்த்தரை அறிந்த மக்களா இருக்கலாம், கர்த்தரை அறியாத மக்களா இருக்கலாம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நீ சில கிறிஸ்தவ ஒரு கூட்டமே இருக்கு, திருவிருந்து கிறிஸ்தவர்கள், அது ஒரு கூட்டம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் நான் மனமாறணும், இந்த பூமியில இருக்கும் பொழுதே நான் கிறிஸ்துவின் சாயலா மாறணும், நான் கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும், நான் பரலோகத்துக்கு போகணும், அதற்கு என்ன ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்படி அந்த சிந்தையோட எல்லாம் இங்க வரதில்லை. மாசத்துல ஒரு நாள் திருவிருந்து ஆராதனை, அந்த திருவிருந்து ஆராதனையில மட்டும் அந்த காலத்துல திருவிருந்து எடுத்துருவோம். திருவிருந்து ஏன் எடுக்கிறோம் தெரிஞ்சிருந்தா அவங்களால அப்படி இருக்கவே முடியாது. இது ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சம்பிரதாயத்துக்காக செஞ்சா அதுக்கு பேர் விசுவாசமே இல்லைங்க. நம்ம எதை செய்தாலும் தேவன் மீது வைத்திருக்கிற அன்போடு, நம்மளோட முழு ஆவியோடு, ஆத்மாவோடு, பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் பரலோகம் நம்மள அதை பார்க்கும். ஐயோ நான்லாம் கொலை செய்யலையே, கொள்ளடிக்கலையே, நான் விபச்சாரம் பண்ணலையே, இந்த பாவம்லாம் நான் செய்யலையே. இல்ல, விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து ஒரு காரியம், விசுவாசத்தில் விழுத்திருங்கள், நிலைத்திருங்கள். 1 கொரிந்தியர் 16:13 சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிறான். நம்மளுடைய சுயத்தின் மூலமாகவும் அவங்க வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்மளோட குடும்பத்தார் மூலமாக, சபை மக்கள் மூலமாக, அடுத்து நம்ம சுற்றி அவரை அறியாத மக்கள் மூலமாக, யார் மூலமாகவும் அவன் நம்மளை கீழே விழ வைப்பதற்கு ஏதுவான காரியங்களை செய்வான். ஏன்னா அவனுக்கு இப்ப கொஞ்ச நாள் தான் இருக்கு. மகா உக்கிரமாக காரியங்களை செய்து கொண்டு இருப்பான். ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பாவ சிந்தனை இருந்துச்சா? இன்னைக்கு அக்கிரமங்கள் மிகுதினால் அன்பு எல்லாம் தனித்து போய் கொண்டிருக்கேன். ஏன்? அவனோட கவனம் முழுவதும் திருச்சபை மக்கள் மேலதான் இருக்கும், திருச்சபை குடும்பங்கள் மேலதான் இருக்கும். எப்படி யாரை கெடுக்கலாம், யாரை கீழே விழ வைக்கலாம், யாரை பாவம் செய்ய வைக்கலாம், யாரை மறுதளிச்சு போக வைக்கலாம், யாரை பின்வாங்கி போக வைக்கலாம், இப்படிதான் அவன் எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால நாம விழித்திருந்து ஜெபிக்கல அப்படின்னா சீக்கிரமா விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது நமக்கு சோதனை மாத்தி மாத்தி வருங்க. 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கு, பொண்ணை எப்படி அக்னியினால நம்ம
பியூர் பண்றோமோ, சுத்தம் பண்றோமோ, அந்த மாதிரி நம்மளுடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும் பொருட்டாக நம்முடைய வாழ்க்கையில அநேக சோதனைகளும் பரிசோதனைகளும் வரும். அப்போ அதை நம்ம ஜெயிக்க பார்க்கணும், தோத்து போய் விழுந்துடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? போகிற வழியிலே எல்லாம் அழிஞ்சு போனாங்க. ஏன்? கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுப்பு, கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள், கர்த்தர் சொல்லாத காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை மீறி கன்றுக்குட்டியை வணங்குறாங்க, இவ்வளவு செய்யறாங்க. போற வழியிலே எல்லாரும் போயிடுறாங்க. இன்னைக்கு அப்படியே லேசா தென்றல் வீசுற மாதிரி இருக்கும், எல்லாமே ஸ்மூத்தா நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் சடனா ஒரு பெரிய காத்து அடிக்கும், ஒரு புயல் காற்று அடிக்கும். அப்புறம் மறுபடியும் சில நாட்கள் அப்படியே அமைதியா போற மாதிரி இருக்கும். பாருங்க, ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஆவியானவரால் வனாந்தரத்தை கூட்டிட்டு போய் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். சோதனை காலம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு பிசாசு பிரிந்திருந்தார் அப்படின்னு தான் இருக்கு, விலகி இருந்தா மறுபடியும் வந்து சோதிக்க வரான். சோ மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்துலயும் நம்ம நிலைச்சு நிக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு நமக்கு விசுவாசத்தோடு ஜெபம் ரொம்ப முக்கியம். அடுத்தது விசுவாசத்தினாலதான் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். சோ விசுவாசத்துல கத்துட்டு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, சீஷர்கள் கேட்கிறாங்க, என்னோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிட்ட கேட்கிறாங்க. அப்ப நாமளும் கத்துட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கணும். அடுத்தது 2 தெசலோனிக்கே 2:12 சொல்லப்பட்டிருக்கு, புரியுதா? பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக வஞ்சகத்தை அனுப்புவான். ஜனங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். கீரை நடிச்சுட்டு பேய் குமட்டிக்காயை சாப்பிடாதீங்க. ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை சத்தியத்தின்படி சரியா அப்படிங்கிறது ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. பெரையாப்பட்டணத்தை பாருங்க, இது சரியா தவறா ஆராய்ந்து பார்த்து நலமானதை மட்டும் மனோவாஞ்சையை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் மிகுந்த நற்குணசாலிகளா இருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவபக்தியும், தேவபக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். அப்ப நம்மளையே சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தரை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த அறிவின் வழியில நடக்கிறோமா? இன்றைக்கு கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய கண்கள் சொருகி போய் குருடான நிலையில இருக்கிறோமா? சோ மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் நாம் கர்த்தருடைய பார்வையில் பிரியமானவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, அப்பா, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் தகப்பனே, உம்முடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்மிடத்தில் முழு பலத்தோடு நாங்கள் அன்பு கூர்ந்து கர்த்தாவே, நாங்கள் உண்மை முத்தம் உள்ளவர்களாக விசுவாசத்தில் இறுதி வரை நிலைத்து நிறுத்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தாவே, பிசாசுடைய எல்லா கிரியைகளையும் மேற்கொண்டு ஜெயம் கொள்ள கர்த்தாவே, நீர் எங்களோடு இரும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களிலும் நாங்கள் உம்மிலும் நிலைத்து நிற்கும்படியாக நீங்கள் கிருபை பாராட்டும் அப்பா. எங்களுடைய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்கணும் அப்பா. நாங்கள் அப்பொழுது பரலோகத்திற்கு சுதந்திரிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. அப்படியாக நீர் எங்களை சுத்திகரித்து உங்களுடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்து நீர் வழி நடத்தும், பரம காணானுக்கு நேராக வழி நடத்தும். எங்களையும் எங்களுடைய சந்ததியாரின் ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிக்கத்தக்கவர்களா எங்களை தகுதிப்படுத்தும். இந்த பூமியிலே எங்கள் வாழ தேவையான எல்லா தேவைகளையும் அதீனத்தின் காலத்தில் அப்பா ஜோதிகளின் பிதாவானவர் எங்களுக்கு அருள் செய்து கர்த்தாவே நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.